கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா நம்ம இருதயத்துல சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது அவர்கள் அவருடைய சூழ்நிலை கேட்டா போல நீங்கள் விசுவாசித்து விடுதலை அடையும்படியா அவருடைய எண்ணங்களை அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். அதை பிடித்து கொண்டு நம்ம முன்னேற வேண்டும். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவருடைய கட்டளை பிரமாணங்கள் அதை கை கொள்றப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க நிலம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள், நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. கர்த்தர் உங்களை கீழாக்காம மேலாக்குவார், ஆளாக்காமல் தலையாக்குவார், உங்களை பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்வார். செல்ல சாபத்துக்கு நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார். சாபம் உங்களுக்கு கிடையாது. சாபத்தையும் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. கர்த்தர் இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப நன்மை உண்டாகும்படி அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். எஸ்ரா 8:21 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய காலம் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக நீட்டப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவன் எப்படி நன்மை செய்தாருன்னு ஏகப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. அப்ப அதைத்தான் நம்ம கண்ணு முன்னாடி வைக்க வேண்டும். எனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு, விடுதலை கொடுக்கிறேன்னு, சமாதானம் கொடுக்கிறேன்னு, ரட்சிப்பு கொடுக்கிறேன் என்று அவர் என்னை ராஜாக்களை போல வைக்கிறார் என்று, அதிகாரமுடையவர்களாய் வைக்கிறார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறப்ப இதை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தத்தை பரிபூர்ணமா செய்ய அந்த எண்ணங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல் எப்படி, நாட்டுல எப்படி, இதெல்லாம் கேட்டு கேட்டு அதையே யோசித்து பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஆகி போயிருதுன்னா, ஒரு தாழ்வான எண்ணம் வந்துடுது, மோசமான எண்ணம் வந்துடுது, கேவலமான, அருவருப்பான, அசுத்தமான, இப்படி விசுவாசிக்க முடியாத எண்ணங்கள் நம்ம அப்படியே பிடித்துக் கொள்கிறது. ஏன்னா உணர்வில்லாத இருதயத்துல இருக்கு அடையுது. தேவனை மைமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் சிந்தனைகள்ல வீணரானார்கள் இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப வந்திருக்கீங்க, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருக்கிறது, சவால் இருக்கிறது, என்ன ஆகுமோங்கிற அந்த ஒரு என்ன நடக்க போகுது, எப்படி நம்ம ஜெயிக்க போறோம், எப்படி வாழ போறோங்கிற அந்த காரியங்கள்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற காட்டுல உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார்.